எவ்வளவு பட்டாலும் சரி, எவ்வளவு பார்த்தாலும் சரி, புத்தியே வராதடா உங்களுக்கு அப்படிங்கிற மாரி தான், சுத்தி உள்ள நாடுகளோட சமீப கால செயல்பாடுகள் இருக்கு. அப்படி செயல்பாடுகள் நீண்ட நெடிய நாட்களுக்கு ஒரு போராட்டத்த இந்தியாவுக்கு குடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாய் பேசுவாய்ங்க, அன்னைக்கு இரவே தூக்கி போட்டு இந்தியா மிதிச்சிரும். மறுநாள் காலையில சரண்டர் அப்படிங்கிற நிலைமை தான் தொடர்ந்து நடக்குது. இருந்தாலும் அதையும் மீறி ஒரு வம்பு வளர்க்கறது. காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். அமெரிக்காவோ, சீனாவோ பக்கத்துல இருந்தா உடனே ஒரு குருட்டு தைரியம். இந்த குருட்டு தைரியத்துக்கு ஈடு இணையே இல்லை அப்படிம்பார்கள். ஆனா அந்த குருட்டு தைரியம் கோபுரம் ஏத்துச்சா அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்லேம்பாங்க. அதத்தான் இப்ப சமகாலத்துல பக்கத்துல உள்ள நாடுகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. உதாரணமா இந்தியாவ எதிர்த்து பேசின பட்டியல்ல, எதிர்த்து பேசி சரண்டர் ஆன பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கைய சொல்லலாம், மால்தீவ் சொல்லலாம், நேபாள் சொல்லலாம், மலேசியா சொல்லலாம், போய்க்கிட்டே இருக்கும். ஆனா எதுக்கு எதிர்த்தாய்ங்க அப்டின்னா, ஒரு காரணமுமே இல்லாம எதிர்த்து, அடி வாங்கி நாசமா போய் கடைசியில சரண்டர் ஆகக்கூடிய நாடுகள் தான் இது எல்லாமே. இதே மாரி தான். இவனுங்களுக்காச்சும் ஏதோ கொஞ்சூண்டு தகுதி இருந்துச்சு. எதுக்கு அப்டின்னா, நம்மள எதிர்க்கிறக்கு இல்ல. ஒரு நாடு அப்டிங்கிற அந்தஸ்துல உட்கார்ந்து வாய் பேசுறோம் அப்டின்னு கீழ எழுதிக்கிறக்கு ஒரு தகுதி இருந்துச்சு. அந்த தகுதி கூட இல்லாம, இப்ப பங்களாதேஷ் வாய் பேசிக்கிட்டு இருக்கு. பங்களாதேஷோட நிலைமை அப்டிங்கிறது ஒரு நாடு அப்டிங்கிற நிலைமையிலே கிடையாது. ஒரு கூட்டம், ஒரு நிலப்பரப்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னு கூட சொல்ல முடியாது. கண்ட்ரோலான ஒரு இடத்துல நின்னு வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி விசித்திரமான உலகத்திலேயே விசித்திரமா சமகால அரசியல் அப்படின்னா பங்களாதேஷ் சொல்லலாம். இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கும்போது, இந்தியாவுக்கு எதிரா வாய் பேசுறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஷேக் ஹசீனாவ ஒப்படைக்கணும் அப்படின்னு கோரிக்கை குடுக்குறது. இதுவே முதல்ல தப்பு. பக்கத்துல வலுவான நாடு, பெரிய நாடு, எல்லா வகையிலயும் பங்களாதேஷ்ல தேனாறு, பாலாறு ஓடுனா கூட, இந்தியாவ கிட்ட கூட எட்டி பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி கேட்டிருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனாவ ஒப்படைக்காட்டி உறவு கெட்டு போயிரும் பாத்துக்க அப்படின்னு அங்க உள்ள ஆட்கள வச்சு பேச வைக்கிறது. இத நேரடியா யூனுஸே சொல்லியிருந்தாலும் ஒண்ணும் மாறப் போறதில்ல. ஏன்னா, கீழ ரோட்ல நின்னு பேசுற ஆட்களுக்கும், இப்ப அங்க அரசாங்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரோட்ல உள்ளவன் வெள்ளை மாளிகைக்கோ, சீனாவுக்கோ பேசிக்க முடியாது. ஆனா, இந்த பயலுக வெள்ளை மாளிகைக்கு, சீனாவுக்கு பேசலாம். இந்த தகுதிய தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. ஆனா, இப்படி வம்பிழுத்துக்கூடிய காலகட்டத்துல, பங்களாதேஷ்ல என்ன சொல்லி இவர்கள் வந்தார்கள்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் வேலை தான் இருக்கேடா. கோட்டா சிஸ்டம் சாப்பிட்டுருது. அந்த கோட்டா சிஸ்டத்த ஒழிச்சுட்டு எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறதான். இப்ப அரசாங்கமே இல்ல. அப்ப அரசு அலுவலகம் எப்படி இயங்கும்? மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, அடுத்த கட்டம் அரசாங்கம் இதெல்லாம் விட்டுருவோம். பாதுகாப்பு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ரோட்லயே தான் இன்னமும் நிக்கிறாய்ங்க. இன்னமும் வீட்டுக்கு போன பாடு இல்ல. காரணம் ஒவ்வொருத்தனோட சொந்த பிரச்சனையும் இப்ப நாட்டு பிரச்சனை மாரி டீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. கூட்டம் கூட்டமா சேர்ந்து அடிக்கிறது. அப்படிதான் அங்க உள்ள இனக்கலவரம் அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த இனக்கலவரம் அப்படிங்கிறது அந்த பகுதியில உள்ள ஆட்கள் சில இடத்த இன்சார்ஜ் எடுத்து கலவரத்த உண்டு பண்றார்கள். அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய ஆட்கள் அவங்க தகுதிக்கு ஏற்ப பண்றார்கள். யூனுஸ் மாரி போன்ற ஆட்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டு ராணுவத்தையே அனுப்பி கலவர பூமிய ஆக்குறார்கள். இந்த மாரி பல விஷயங்கள பங்களாதேஷ்குள்ள தொடர்ந்து நடக்குது. ரொம்ப வெறித்தனமா நடக்குது அப்படிங்கிறது தான். சிட்டகாங் பகுதியில உள்ள சக்மாங்கிற கம்யூனிட்டி மேல தான் இந்த பெரும் தாக்குதல். இந்த பெரும் தாக்குதல் எப்படின்னா, பங்களாதேஷ் ராணுவத்த அனுப்பியே தாக்கியிருக்கார்கள். பெரிய அளவு வெறியாட்டம், வீடு, உடைமைகள், உயிர் எல்லாம் சேதாரம் தான். இது அப்படியே வளர்ந்துகிட்டு தான் போகும். ஏன் அப்புட்ன்னா, நேரடியா ராணுவம் இறங்கி செஞ்சிருக்கு. யாரோட உத்தரவு பேர்லனா, யூனுஸோட உத்தரவு பேர்ல தான். எதற்காக அப்படின்னு நம்ம கேட்கவே வேணாம். அங்க உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இப்ப தட்டி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை எப்படி இருந்தாலும் இருக்கும். ஒரு குழுக்கும் இன்னொரு குழுக்கும் நடுவுல எப்படி இருந்தாலும் சண்டை வரும். அதாவது அது இனமா இருக்கலாம், மதமா இருக்கலாம், மொழியா இருக்கலாம். ஒரே பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் குரூப்பாவும் இருக்கலாம். அதனால இங்க பிரிவே தேவையில்ல. இவனுங்களுக்கு தேவை அடிச்சுக்கணும். அவ்வளவுதான். ஒரே பிரிவுனால 2 குரூப் இருக்க தான் செய்யும். அந்த 2 குரூப்பும் வெறித்தனமா அடிச்சுக்கும். இந்த மாரி பெரிய அளவு ஆட்டத்த எல்லா பக்கமும் குடுக்கும்போது, அங்க உள்ள சிறுபான்மையர் நிலைமை அப்படிங்கிறது அதோகதி தான். அதுல ஒரு வகை தான் இந்த அட்டாக். இந்த பெரிய ஒரு ராணுவத்த வச்சே டீல் பண்ணியிருக்காய்ங்க. முழுக்க முழுக்க கிளச்சு போட்டுருக்காய்ங்க அப்படின்னே பார்க்கலாம். சரி, இவ்வளவு வெறியாட்டம் என்ன? இதுதான் காரணம். ஓகே. இந்த வெறியாட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பெரிய அளவு அங்க உள்ள மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களாகட்டும், இதே மாரி அடுத்து நம்ம தான் பாதிப்போம் அப்படிங்கிற மக்களாகட்டும், இந்த ஒரு பெரிய குழு சேருது.
சேர்ந்து போராட்டங்கள அறிவிக்கிறார்கள். ரோட்டுக்கு இறங்குறார்கள். யூனுஸ்க்கு எதிரா, பங்களாதேஷ் ராணுவத்துக்கு எதிரா போராட்டங்கள் வலுக்குது. இப்படி வலுக்கக்கூடிய போராட்ட குழு இந்தியாவ நோக்கி உதவி கேட்குது. அந்த உதவி எப்படி கேட்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது. பங்களாதேஷ் இந்திய உறவு அப்படிங்கிறத பெரிய அளவு டவுன்கிரேட் பண்ணுங்க. அதாவது தூதரக வாயிலாக இருக்கக்கூடிய உறவுகள டவுன்கிரேட் பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனா தூதரக அதிகாரியே வெளியேத்துங்க. அதுக்கு பதிலா இந்திய ராணுவத்த உள்ள அனுப்புங்க. எங்கள காப்பாத்துங்க. எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க சொல்லி யூனுஸ்ட்ட பேசாதீங்க. ஏன் அப்டின்னா, இத செய்யறதே இங்க உள்ள கூட்டங்கள் தான். அதனால இந்திய அரசாங்கங்கள் இங்க பிரஷர் போடுறத விட்டுட்டு, ராணுவத்த அனுப்பிச்சு எங்கள காப்பாத்துங்க அப்டின்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். ஏற்கனவே டெல்லி இது சம்பந்தமா பல விஷயங்கள ஆராய்ச்சி செஞ்சுகிட்டு இருக்கு. அங்கருந்து 7ல இருந்து 13 மாகாணங்கள பிரிச்சு தனி நாடாவே அறிவிச்சுருவோமா அப்படின்னு. அத ஒட்டி நம்மளும் விரிவாவே பார்த்தோம். ஏன் அப்டின்னா, ராணுவத்தையும் உஷார் நிலையில வைக்கிறார்கள். வேற நாட்டுல போராடக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு. அதுபோக வரலாறு திரும்புது. இன்னொரு சுதந்திரத்த வாங்கி தர போறோம் அப்படின்னும் டெல்லியில செய்திகள்லாம் பரவுது. அதே காலகட்டங்கள்ல தான் இங்கேயும் இந்த மாரி கொடூரங்கள் நடக்கும்போது, அங்கருந்து கோரிக்கைகள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எந்த புரிதலும் இல்லாம இந்தியாவோட கோவத்த அதிகரிக்கிற மாரி ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட சரண்டர் பண்ணணும். அவர் சார்ந்த கூட்டத்தையும் சரண்டர் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்து மிரட்டுறோம் அப்படின்னு பூச்சாண்டி காட்டுறாய்ங்கன்னா, இவனுங்களுக்கு எந்த அளவு அறிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்கவே தேவையில்ல. ஆனா பங்களாதேஷ் மத்த நாடுகள் வாங்குன அடியெல்லாம் வாங்க போறது கிடையாது. பெரும் அடியா இருக்கும். அந்த பெரும் அடி முழுக்க முழுக்க நமக்கு நிரந்தரமான ஒரு மைலேஜ உருவாக்கி தருங்கிறது இன்னைக்கு உள்ள எதிர்பார்ப்பு, சூழ்நிலை. அத டெல்லி கரெக்ட்டா ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா இம்மீடியட்டா அமைஞ்சிரும். டெல்லி கரெக்ட்டா ட்ரிகர் பண்ணுமா? நம்ம சந்தேகப்படவே வேணாம். டெல்லி பல நேரங்கள்னு சொல்ல முடியாது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல ப்ராப்பரா ட்ரிகர் பண்றது ஒண்ணு தான் நம்மளோட ஃபார்முலாவே. அதுக்கேத்த உலக சூழ்நிலை வந்தா போதும். பங்களாதேஷ்ல இன்னொரு சுதந்திரம் வாங்கி தர்றதுக்கும், இந்திய ராணுவத்த தயார் நிலையில ஏற்கனவே டெல்லி வச்சிருக்குங்கிறது எதார்த்தமான உண்ம.